ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு ரேண்டமாட்டு ஒரு விலாகாக தான். இது ஒரு 2 டேஸோட விலாக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹோப்லி பிடிச்சிருக்கும். ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி தினம் வந்து சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் சண்டே. ஸோ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ட்ரையாக இருந்தது. எல்லா பக்கமும் எடுத்து கவுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுறது பிடிக்காது. அதே மாதிரி வந்து அதை எடுத்து செட் பண்ணும்போது வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பசங்க 2 பேருக்குமே கொஞ்சம் தலைலாம் வாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. எல்லா வேலை முடிச்சுட்டு ஈவினிங் போல் விளக்கு இன்னும் வைக்கலை. சரி அதனால் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு வைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது லென்னி வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு இந்த பெட்டு வந்து கரெக்டாக ஆர்கனைஸாக இருந்தால் தான் ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு அந்த ஒரு குணம் எப்போவுமே இருக்கும். அங்கங்கே கச்சன்னு இருந்தால் அந்தளவுக்கு எனக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்காது. ஸோ இப்போது வேறு வழி இல்லை. நமக்கு வந்து நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ தான் பண்ணுவோம் இல்லையா? எல்லாம் ஈஸியாக இருக்குது. என்ன பண்ணிவிடும், ஃபுல்லாக அந்த காட்டு மேலே தான் எல்லா சாமானுமும் வந்து விழும். வாஷ் பண்ண கிளாத்து, என்ன சொல்ல, அது ட்ரை ஆனது எல்லாமே அதில் தான் வந்து விழும். அப்போ நம்ம அதை அப்பப்போ எடுத்து வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒட்டுக்கா செய்யும் போது சரியாக கடியாக இருக்கும். வீடு குப்பையாக மாறும். கொஞ்சம் நேற்று வாஷ் பண்ண கிளாத்தெல்லாம் இருந்ததெல்லாம் மடித்து வச்சுட்டு எல்லா ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி கூட்டிட்டேன். இங்கே ரொம்ப சில்லாக இருக்கும். கேஜிஎஃப்பில் நாங்கள் இத்தனைக்கு ஹீட்ரு யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப சின்ன காம்பேக்கு, ரொம்ப சின்னது. அது வந்து அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. பட் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு 3-4 காயில். இது ஒரு சிங்கிள் காயிலுன்றதுனால அவ்வளோவா அந்த ஹீட் கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வார்மாட்டு இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். பயங்கர சில்லு. இது அரௌண்ட் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்த விலாக் இது. ஸோ இப்போ தான் போஸ்ட் பண்ண எனக்கு டைம் கிடச்சிது. கொஞ்சம் பிஸியாகிட்டு போயிட்டு இருந்தது. அதனால வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தீபம் ஏற்றிட்டு இந்த வந்து அகர்பத்தி வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் வந்து ரிலையன்ஸில் வாங்கினேன். இங்கே லோக்கல் ஷாப்பில் எங்கேயும் கிடைக்காது. ரிலையன்ஸில் கிடைக்கும். அது ஸ்டிக் மாதிரி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக வந்து பேபிக்காக ஃபீடிங் பில்லோ ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஆக்சுவலாக எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ளிப்கார்டு, அமேசான் எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணுவோம். அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் வச்சிட்ருப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே நமக்கு வந்து கொடுத்துணுன்ட்டு. பட் வந்து எனக்கு வந்து ஒரு 7 o'clock நைட்டு வந்து எனக்கு அதெல்லாம் டெலிவரி வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா இவ்வளோ நைட்டில் வந்து ப்ராடக்ட் வருது அப்படின்ட்டு. சரியான கடியாக கூட இருக்கும். இப்போ அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் எல்லா சாமானமும் பேபி டைப்பர்ஸ், வைப்ஸ் எல்லாமே வாங்கி அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி அங்கங்கே வீட்டில் பேபி ஐட்டம்ஸாக இருந்து ஃபில் ஆகிட்டு இருந்தது. அப்புறமா ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோவா, நானும் சசி மட்டும் தான் காஃபி டீ சாப்பிடுவோம். பசங்களை அவ்வளோ அந்த மாதிரி கிடையாது காஃபி டீ சாப்பிட்ற பழக்கம். ஆனால் 2 பேருமே இன்ஸ்டன்ட் சாப்பிட மாட்டோம். 2 பேருமே ஃபில்டர் தான். எங்கள் வீட்லேயும் ஃபில்டர் தான், இங்கேயும் ஃபில்டர் தான். எனக்கு அந்த ஃபில்டர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கேஜிஎஃப்பில் வந்து டவுனில் வாங்கும்போது ரொம்ப இஷ்டம். மற்றபடி வேறு பெரிய பிராண்டெல்லாம் வாங்கினா அந்தளவுக்கு நல்லா இருக்குதில்ல. கொஞ்சம் மேலே டிகாஷன் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப பெட்டராக இருக்கும். லென்னி வந்து அரட்டை பண்ணிட்டு
விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் சசிக்கு எடுத்துன்னு போயிட்டு நான் காஃபி கொடுத்துட்டு இருந்தேன். பசங்க அவங்க எல்லாமே சேர்ந்துட்டு மொபைல் ஏதோ மூவி யூஸ்வலாக நான் மொபைல் பழக்கம் கிடையவே கிடையாது. என் பசங்கள் 2 பேருக்குமே நான் கொடுக்கவே மாட்டேன். பட் சசி வந்தாருன்னா கொஞ்ச நேரம் அவர் ஏதாவது பார்க்கும்போது இவங்களா போய் பார்ப்பாங்களே தவிர அதை வந்து அப்படியே அது வந்து ரொட்டீனாக மாறாது. அவர் லீவ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அது ப்ராப்பராட்டு நான் என்ன சொல்கிறேனோ பசங்க அந்த ரொட்டீனுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து மூவி பார்த்துட்ருக்காங்க. சரி நான் சப்பாத்தி தேய்ச்சி தரேன்னாரு எங்கள் ஹஸ்பண்ட். பட் வந்து வேண்டாம், கொஞ்சம் சப்பாத்தி தான் இருக்குது, ஒரு 5 6க்கு எதுக்கு அப்படின்ட்டு நானே தேய்ச்சி எடுத்துடலாம் அப்படின்னு தேய்ச்சி எடுத்துட்டேன். என்னென்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். இது செய்ய மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இல்லை. ஃபேமிலின்னும் போது நம்ம எல்லாருமே 4 5 கையை சேர்ந்தால் தான் அதை ஃபேமிலியாக மாறுமே தவிர ஒருத்தராக மெயின்டைன் பண்ணணும், நான் மட்டும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடு வந்து மெயின்டைனே ஆகாது. மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் வந்தார் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுவார். அவருக்கு சில விஷயம் வந்து செய்ய மாட்டார். ஆனால் சில டைம் வேறு சுச்சுவேஷன் இல்லைன்னும் போது செய்வார். பட் ஆனால் ஃபேமிலின்னு வரும்போது நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து எல்லாருமே ஷேர் பண்ணி செய்கிறதுல தப்பில்லை நான் நினப்பேன். எங்கள் ஃபேமிலி ரூல்ஸே அதுதான். எங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருப்போம், இந்த மாதிரி செய்யணும், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் சரி ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் சிம்மி கிடையாது. எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிம்மி தான் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து அந்த கிளாஸ் சிம்மி வந்து ஃபேபர்லலாம் இருக்குது. எனக்கு கிளாஸ் சிம்மி அவ்வளோ இஷ்டம் கிடையாது. ஏன்னா என்னோடய ஹாப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சிம்மியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் நானும் தேடுறேன். நான் எதிர்பார்க்குற மாடல் வந்து ஹைலி என்ன சொல்ல ரொம்ப ப்ரைஸு. என்னால் அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸே கிடையாது. ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. பார்ப்போம், தேடுறேன். அதனால் விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் என்ன பிடிக்குது, நம்ம க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த பொங்கலுக்குள்ளே க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்கு சான்ஸ் கிடைக்கல எனக்கு. அப்போது ஆஃப்டர்நூன் நான் வந்து ஆஃப்டர்நூன் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு தான் நைட்டு வந்து டின்னரே ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் 3 வேளைலாம் சமைக்கிறதில்ல ப்ரெக்னென்ட் ஆன பிறகு. ஏன்னா அது ரொம்ப டைம் வந்து ரொம்ப இழுக்கும். நமக்கு கம்ஃபர்டபுளான ஃபுட்டாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நான் வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கணுன்றதுனால நான் கொஞ்சம் ரொம்ப பிளான்டாக தான் இருப்பேன். என்னை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் பிளான்டாக தான் யோசிப்பேன் எல்லாத்தையுமே அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் வறுவல் பொரியல் கூட்டு வச்சுருந்தேன். ஸோ அது வந்து வறுவலும் கூட்டு மட்டும் இருந்தது. ஸோ சப்பாத்தி வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரசம் இருந்தது, ரைஸ் கூட இருந்தது. ஸோ டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் சப்பாத்தி பண்ணி வச்சுருந்தேன். டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க, மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே வந்து பாயாசம் பண்ணியிருந்தேன். ஸோ ஜவ்வரிசி பாயாசம் எனக்கு ரொம்ப இஷ்டம், ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. ஸோ எல்லாருமே மூவி பார்த்துட்டு தான், நம்ம மட்டும் தனியாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஸோ நானும் அவங்களோட ஐக்கியமாயிட்டேன். ஸோ நான் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்டில் கொடுத்துருப்பேன் இந்த பாயாசம் ரெசிபி. லெனிஷா, லெனி இங்கே பாரு, வாங்கோ. சரி வா, அம்மாவுக்கு பெயினாக இருக்கு, இப்படி தொல்லை பண்ணாதவா. லெனி கேர்ள், கூப்பிட்டா வரணும், பப்பா வாட்செல்லாம் இப்படி எடுத்துகிட்டு வரக்கூடாது. வா லெனி, நீ குட் கேர்ள் இல்லை, வாங்க. மம்மா பூவா சாப்பிட்டுட்டு பாயாசம் தரவா. என்னது இது ஹேர் ஸ்டைல்? இரு இங்கே பாரு,
ஹேர் ஸ்டைல் பார்க்குறேன். வா வா குட்டி ட்ரை பண்ணுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமாவும் கார சட்னி பீனட் சட்னியும் வச்சுருந்தேன். ஸோ லஞ்சுக்கு வந்து எதனா ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்ட்டு தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல மெட்டர்னிட்டியான ட்ரெஸ் இது. இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் அது 500-600 கிட்ட வாங்கினேன். ரொம்ப கம்ஃபர்டபுள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இது. ஸோ எனக்கு இது எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி யூஸ்வலாக எனக்கு நைட்டி பிடிக்காது. நான் நைட்டி யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் இது வந்து ஓகே, கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலை பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்தோம். പപ്പ കൊടുത്ത ഇഷ്ടമായിരുന്നു. என்னாச்சு, கோச்சிக்கிறியா? அது நிறைய இருக்கு, நீ சாப்பிட மாட்டேன்னு தான் அப்படி பண்ண. போய் உட்கார். லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி சென்னை ஸ்டைலில். இது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்டு லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து காட்டில் போர் அடிச்சிடும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நான் யூஸ்வலாக சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் பிரியாணிக்கு. ஆனால் ரொம்ப அது மசாலாவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரி கொடுக்கும். அதனால் நான் வீட்டிலேயே நம்ம தனியாக மிளகாய் அரைப்போம் இல்லையா, அதிலே வந்து பிரியாணி பண்ண செட்டிலாக ரொம்பவே நல்லா வந்திருந்தது அவுட்புட்டு. நம்ம சக்தி மசாலாவுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வேறு எப்பாவது உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த vlog இதோடு முடிச்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த vlog உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வரும். ஓகே, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.